இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது நீங்க டிசைன் பண்ணதா? ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்ஸ்ங்க. பாருங்க, நான் அண்ணாமலை சில்க்ஸுக்காக டிசைன் பண்ண லெஹங்காவை நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டீங்க. இந்த சாரியும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்க. அப்போ இவர்தான் இந்த கடையோட டிசைனர் போல. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் உடனே பேசிட்டீங்க. ஏன்? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் புதுசல்ல, ஸ்டேஜ்ல போய் ஒருத்தர் தெரியாம சொதப்பிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி உங்களுக்குள்ள சின்ன புரிதல் வந்துருச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். சரி சரி, ஒரு வாட்டி ஸ்டேஜ் என்ட்ரி மட்டும் ரிஹர்சல் பண்ணிடலாமா? ரேம்ப் வாக் ஸ்டேஜ் சின்னதுதான். வெனிலா, நீங்க ரைட்ல இருந்து என்ட்ரி கொடுங்க. வருண் சார், நீங்க லெஃப்ட்ல இருந்து என்ட்ரி கொடுங்க. ரெண்டு பேரும் ஒன்னா ரேம்ப்ல சேர்ந்தாப்ல நடந்து வந்து நின்னு பேசணும். எங்க வாங்க, ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அண்ணாமலை சில்க்ஸின் 25வது வருட ஆண்டு விழா. இந்த சில்வர் ஜூபிலி விழாவிற்கு உங்க எல்லாரையும் வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, அண்ணாமலை சில்க்ஸ் 25 வருஷமா இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் மக்களாகிய உங்கள் ஆதரவும் நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். எஸ், அதே உங்கள் ஆதரவோடவும் ஆசீர்வாதத்தோடவும் சில்வர் ஜூபிலி விழாவை ஆரம்பிக்க போறோம். என்ன, காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நம்ம காம்படிஷன்ல முதல் ரவுண்ட் ரேம்ப் வாக். இது இவங்க அண்ணாமலை அம்மா மருமக தானே? ஆமா ஆமா. உனக்கு தெரியாதா? அண்ணாமலை அம்மா அந்த பொண்ணை அவங்க ஏத்துக்கல. ஐயோ, வான்மதி அக்கா, அக்கா பாத்து எழுந்திரிக்கா. அவதான் வேணும்னே என் காலை தட்டி விட்டு கீழே விழ வச்சது. அக்கா 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 வேண்டாக்கா, விட்டு. வேண்டாக்கா, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஆண்டியும் பாக்குறாங்க. இப்பதான் நீ பொறுமையா இருக்கணும். நீ எப்பவும் போல கோவப்பட்டு ஏதாவது பண்ணா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். வான்மதி, are you okay? Yes, auntie. I'm okay.
ம். நீ வாக் ஸ்டார்ட் பண்ணுக்கா. இப்ப போ, உன் திறமையை காட்டு. பார்த்து எல்லாரும் வாய் அடிச்சு போகணும். ஆல் தி பெஸ்ட். உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் உங்க கணவரும் அவங்க வீட்ல இருக்கிறவங்களோன்னு தான் சொல்ல வரீங்களா? ஆமா, ஊர்ல பெரிய மனுஷங்க, பெரிய குடும்பம்னு பல பேர் வாழ்றாங்க. அவங்க மனசு இன்னும் சின்னதா தானே இருக்கு. அதுக்கு உதாரணம் இந்த அண்ணாமலை குடும்பம். எனக்கான நீதி இங்கதான் கிடைக்கும். இத நான் எனக்காக மட்டும் பேசல. இந்த சமூகத்துல என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாம சில பேர் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் பேசுறேன். நல்லாவே பேசுறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊரே ஒருத்தரை நல்லவங்களா பார்க்கும்போது ஒருத்தர் பார்வைக்கு மட்டும் அவங்க கெட்டவங்களா தெரிஞ்சா அது அவங்க தப்பா இல்ல பாக்குறவங்களோட பார்வை தப்பா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் பொதுவா தான் கேட்டேன். சரி, உங்க கணவர் உங்களை உடல் அளவுலயும் மனதளவுலயும் காயப்படுத்தி இருந்தா கண்டிப்பா அந்த வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? அட்லீஸ்ட் உங்க கணவர் உங்களை கொடுமைப்படுத்துறத அக்கம் பக்கத்து வீட்ல யாராவது பார்த்திருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ கேள்வி கேக்குறீங்க. இது காம்படிஷன் தானே, கோர்ட் ஒன்றும் கிடையாது. அதேதான் நானும் சொல்றேன். இது காம்படிஷன், குடும்ப பிரச்சனை பத்தி பேசுற விவாத மேடை இல்ல. மேடம், இது உங்க குடும்ப பிரச்சனை. இத விவாதிக்க கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் நிறைய இருக்கும்போது இந்த மேடை அதுக்கான இடம் இல்ல. ஆனா அந்த குடும்பத்து மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர இந்த மாதிரி விஷயத்த இப்படி எல்லார் முன்னாடியும் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்படி இவங்க சொல்றது உண்மைனா இவங்களை அடிச்சு அபியூஸ் பண்ற கணவரும் இவங்களை ஏத்துக்காத அண்ணாமலை குடும்பமும் எப்படி இவங்களை இந்த காம்படிஷன்ல கலந்துக்க விட்டுருப்பாங்க?